நெல் சாகுபடி விவசாயத்தில் காய்ச்சலும் பாய்ச்சலும். கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் நெல் சாகுபடி விவசாயம் செய்து வருகின்றனர். மேலும் கடந்த காலங்களில் பருவமழை பொய்த்த காரணத்தினால் சில பகுதிகளில் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் வாடி வந்த நிலையில் தற்போது பருவமழை பெய்து வரும் காரணத்தினால் நெல் சாகுபடி விவசாயம் ஆனமலை காரப்பட்டி வெப்பரை பகுதியில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த விவசாயத்தில் காய்ச்சலும் பாய்ச்சலும் என்ற முறையில் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் குழாய் அமைப்பு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த விவசாயத்தின் மூலமாக நல்ல பலன் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தென்னிந்திய விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் கூறும்போது 3 பிரிவாக பாசனம் செய்து நல்ல மகசூல் பெறுவதாகவும் கூறினார். மேலும் மாவட்ட தலைவர் பட்டீஸ்வரர் கூறுகையில், என் பேர் பட்டீஸ்வரன். தேசிய தென்னிந்திய நதியில் இணைப்பு விவசாய சங்க மாவட்ட தலைவராக இருக்கிறேன். இப்போ இங்கே ஆனமலையில் காரப்பட்டி வாய்க்கால் பகுதியில் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி மூலம் காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லி குழாய் நீர் மூலம் நான் நெல் சாகுபடி செஞ்சுருக்கேன். இதில் என்னென்னா தண்ணி ஒரு தடவை பாய்ச்சா 20 நாளைக்கு பாய்க்க வேண்டியதில்லை. அப்போ தண்ணி ஃபுல்லாக பாய்க்கிறப்போ ப்ளூ கலரில் இருக்குது. அடுத்தது பச்சை கலர், அதுக்கு அடுத்தது சிவப்பு கலர். சிவப்பு கலருங்கிறது பூமி மட்டத்துக்கு வந்துடும். அப்போ மறுபடியும் தண்ணி பாய்க்கணுங்க அர்த்தம். அப்போ பாய்க்கிறப்போ உங்களுக்கு ஒரு 20 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்க்கிறப்போ மொத்தம் 6 தண்ணியில் நெல் விளைஞ்சிருது. முதல்ல மாதிரி நிறையா பாய்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இப்போ இது பாய்ச்சறதுனால தூர்கள் அதிகமாக எண்ணிக்கை அதிகமாகுது. நல்ல விளைச்சல் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது காற்றோட்டமாக இருக்கிறதுனால புழு பூச்சிகள் தாக்குதல் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த விவசாயத்தை யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உரம் மேனுவல்லேருந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இதே எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தினா நெல் விளைச்சல் அமோகமாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து.